செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கேன். விஜய் அவர்களை இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து குஜ்லி மஸ்து பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா விசிகா இப்ப தங்களோட ஆதரவை கொடுத்துட்டாங்க. ஆதரவு கொடுத்த கையோட டக்குன்னு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வருது. ஐயுஎம்எலும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரை கொண்டு போய் கவர்னர் கொடுக்கலாம்னு சொல்லி விஜய் கிளம்பும் போது ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, கவர்னர் பார்க்க டைம் இல்லை, கிளம்பி போங்கப்பான்னு சொன்னதா ஒரு தகவல். மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு 6:30 மணிக்கு, அதாவது இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிலீஸ் நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னா, இந்த சூழல் இந்நேரம் விஜய் கவர்னரை மீட் பண்ணிருப்பாரு. இது மாதிரி ரொம்ப பரபரப்பா இந்த சூழல் அரசியல் களம் போயிட்டே இருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, விசிகா, சிபிஐ, சிபிஎம், அப்புறம் ஐயுஎம்எல், இந்த 4 கட்சியோட ஆதரவுனாலதான் இன்னைக்கு விஜய் சிஎம் ஆக போறாரு. இதுதான் யதார்த்த உண்மை. ஆனா இந்த 4 கட்சிகளும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பதிவு பண்றாங்க. என்ன அப்படின்னா, நாங்க ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். குறிப்பா குடியரசுத் தலைவருடைய ரூலிங் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறோமே தவிர மத்தபடி வேற எந்த விதத்திலும் விஜய்க்கு ஆதரவு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த மிக தெளிவா கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர போறோம்ன்ற விஷயத்தையும் உறுதிப்படுத்திருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் வந்தது. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை இவங்க 3 பேர் மீட் பண்ணி சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தாங்க. சிபிஐ, சிபிஎம், விசிகா, ஐயுஎம்எல் இந்த மாதிரி கட்சிகள்லாம் ஸ்டாலினை போய் மீட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ ஸ்டாலின் ஒரு விஷயத்த பதிவு பண்ணாராம். என்ன அப்படின்னா, நம்ம யாரோட ஆட்சியையும் கவிழ்க்க வேணாம், அது நம்மளுடைய வேலை இல்லை. ஆனா ஒருவேளை விஜய பாஜக அப்படின்ற கட்சி கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க அப்படின்னா 16 மாசத்துல நம்ம இந்த ஆட்சியை கலைச்சிருவோம். ஒருவேளை மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு இடத்துல விஜய் தொடர்றாரு அப்படின்னா அவரை நம்ம கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதா சில தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டாலின் சொல்றதும் ஒரு வகையில் நல்லதுதான். நான் பாஜக எதிர்ப்பாளர் கிடையாது, பாஜக வெறுப்பாளர் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவை நான் ஆதரிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு பாஜக வேணாம் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவு. ஆதாரமே எல்லாம் பேசக்கூடாது பரத், நீங்க சொல்லலாம். ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் என்னன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட். ஒரு தொகுதியில கூட பாஜகவை ஜெயிக்கல. அதே மாதிரி இப்ப நடந்து முடிஞ்ச இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாஜக கூட்டணியா இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, அங்கேயுமே அப்படிதான். ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் பிஜேபிக்கு இந்த மக்கள் கொடுத்துருக்காங்களே தவிர வேற எந்த இடத்துலையும் என்டிஏ கூட்டணி அப்படின்றது ஒரு மாபெரும் வெற்றி அடையல. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால இப்ப அதிமுக மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. CV சண்முகமும் 37 எம்எல்ஏக்களை கையில வச்சுக்கிட்டு அவர் ஒரு பிளான்ல இருக்காராம். அப்ப இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, பாஜக வேணாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதை நான் மதிக்கிறேன். அப்போ இப்ப தமிழ்நாட்டு மக்கள் யாரை எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்காங்க? திமுக எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்காங்க. யாரை இப்ப ஆளும் கட்சியா உட்கார வைக்க போறாங்க? விஜய் அவர்களை ஆளும் கட்சியா அவங்க கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் மக்கள் முடிவெடுத்துக்கிறாங்க. அதையும் நான் மதிக்கிறேன். அப்போ நம்ம சேனலோடைய அடுத்த 5 வருட பயணம் அப்படின்றதும் மக்களுடைய முடிவை முன்னிறுத்தி தான் நம்ம செயல்பட போறோம். எப்படி இருக்கு செயல்பட போறோம்? தாவேகா செய்யக்கூடிய அந்த தவறுகளை சுட்டி காட்டுறதா நம்மளுடைய முதன்மை வேலையா இருக்கும். அதுல இருந்து நம்ம எந்த இடத்துல மாற போறது கிடையாது. நம்ம ஸ்டாண்டு தாவேகாவை தட்டி கேட்கறது, தவறுகளை சுட்டி காட்டுறது, அவங்களோட அயோக்கியத்தனத்தை, அவங்களோட ரவுடித்தனத்தை, அவங்களோட பொறுக்கித்தனத்தை, அவங்களுடைய அவதூறுகளுக்கு எதிராக நம்ம நிக்கணும். அப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு வேணும். அந்த ஆதரவு நீங்க கொடுத்தா மட்டும்தான் நமக்கு முடியும். நம்ம இந்த கடந்த 5 வருடம் அப்படின்றது திமுக எதிர்நிலையில் நம்ம பேசணும். ஏன்னா திமுக நல்ல நிர்வாகம் கொடுக்கணும். எல்லாருமே திமுக புகழ்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை திமுக நிர்வாகத்துல ஏதோ ஒரு விஷயம் அவங்க நிர்வாகத்துல தவறா போனுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு தப்பாயிடும். அப்போ நம்ம திமுகவை கேள்வி கேட்டோம். இப்போ அதே மாதிரி தாவேகாவை கேள்வி கேட்க போறோம். திமுக ஃபேஸ் பண்றது கூட எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. கருத்துரிமைன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா தாவேகா அப்படின்ற இந்த கட்சி இப்போ ஆட்சிக்கு வர போறாங்க. இந்த சூழல்லையே கருத்துரிமைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இங்க உருவாயிருக்கு. இங்க விஜய் அவர்களுடைய பிஆரா செயல்பட்ட ஜெகதீசன் ஒரு கம்பெனி ஒண்ணு வச்சிருக்காரு, தி ரூட்னு சொல்லி. அந்த கம்பெனி இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய ஐடிக்களை, அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை முடக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டிருக்கதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கு. நம்ம அதை பத்தி நேத்தே நம்ம ஒரு போஸ்டர் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருக்கோம். அப்ப என்னன்னா, நம்மளுடைய சேனல் எப்ப வேணாலும் முடக்கப்படலாம்.
கருத்துரிமைக்கு எதிராக இந்த அரசாங்கம் திரும்பலாம். பாசிசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இவங்க எடுக்கலாம். அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் எதுன்னு பார்த்தோம்னா, தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண். அவங்க யாருன்னா, சமீபத்துல ஹிந்தியில பேசி வைரல் ஆனாங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்ற இந்த மாநிலத்துல எல்லாரும் விறகடுப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அதை வந்து கேஸா மாத்துனது வந்து பிரதமர் மோடி தான். மோடி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி மோடி புகழ் பாடியிருக்காங்க. இங்க மோடி புகழ் பாடுறது தப்பு இல்லை, ஆனா எதுக்காக மோடி புகழ் பாடுறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். இன்னைக்கு விறகடுப்புல இருந்து கேஸுக்கு மாறி இருக்காங்க, அதுக்கு மோடி காரணம் அப்படின்னா சரி ஓகே, நான் அதை கூட ஒரு வகையில ஏத்துக்கிறேன். அதுக்காக நீங்க இந்தியில பேசுறது நம்மளால ஏத்துக்க முடியாது. அப்ப இங்க ஒரு குழப்ப நிலையில தாவேகா இருந்துகிட்டு இருக்கு, கொள்கை இல்லாத ஒரு கூட்டமா உருவாகி வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விஜய் யார கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படின்ற ஒரு போட்டி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போயிட்டு இருக்கு. இந்த போட்டியில ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. என்னதான் இன்னைக்கு விஜய் சிஎம்மா இருந்தாலும் இன்னைக்கு நான் அடுத்த 5 வருட ஆட்சி அப்படின்றது ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தான் நடக்குங்கிறதுல நமக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு குழந்தை இப்ப வந்து டக்குன்னு எந்திரிச்சு நடந்துட முடியுமா? நடந்துட முடியாது. அந்த குழந்தை நடக்குதுன்னா யாரோ ஒருத்தவங்களுடைய தயவு தேவை. எடுத்தோன்னு நம்மளால சைக்கிள்லாம் ஓட்டி பழகிருக்க முடியாது. நம்ம சைக்கிள் ஓட்டும் போது நம்ம அப்பா வந்து நம்ம சைக்கிள் பிடிச்சிட்டே வந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு விஜய் வழி நடத்துறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் முன் வந்திருக்காரு. அதை நம்ம ஏத்துக்கணும், வரவேற்கணும். அதிமுக தரப்புல இருந்து சில தகவல் வருது, ஒருவேளை இந்த ஆட்சி கலைக்கப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம ஆதரவு கொடுத்து விஜயோட ஆட்சி தொடர வைப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தலில் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், நம்ம எதிர்கட்சியாவது வந்து உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் அதிமுக வச்சிருக்கிறதாகவும் நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. பொறுத்து பார்ப்போம். பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. விஜய் தான் நமக்கு முதல்வர், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அது மக்களுடைய முடிவு. அந்த முடிவை நான் வரவேற்கிறேன். அதே சமயம் விஜய் இது பண்ணாலும் நல்லதுன்னு சொல்லி நம்மளால பேச முடியாது. நேத்து வரைக்கும் தமிழ் தேசிய ஆதரவாளரா அறியப்பட்ட பல ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு டக்குன்னு தாவேகா சொம்புக்கு மாறி இருக்காங்க. ஏன்னா தாவேகாவுக்கு ஆதரவா பேசுனா இங்க வந்து ஆடியன்ஸ் உள்ள வராங்க, பார்வையாளர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நம்மளால அந்த மாதிரி அதிகாரத்துக்கு அடிமையா போகக்கூடிய நிலைப்பாடை எடுக்கவே முடியாது. உதாரணத்துக்கு நம்ம அரசியல் சதுரங்கன்னு சொல்லி ஒரு சேனல் ஒருத்தர் வச்சிருக்காரு. அவரெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருந்தாரு. அப்புறம் அப்படியே மெல்ல 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 வந்தாரு. வந்து இப்போ தாவேகா ஆதரவு நிலைப்பாடுக்கு வந்து நிக்கிறாரு. எந்த ஒரு கொள்கையும் இல்லாம, எந்த ஒரு கோட்பாடும் இல்லாம எப்படி இவங்க எல்லாம் பயணிக்கிறாங்க பாருங்க. அப்ப இவங்க எல்லாம் தான் சந்தர்ப்பவாதிகள், சந்தர்ப்பத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். நம்ம அந்த மாதிரி கிடையாது. எப்போதும் அதிகாரத்தை எதிர்த்து நிற்போம். ஏன்னா அதிகாரம் ஒருத்தன் கையில இருக்கிறதுக்காக அவனுக்கு அடிமையா போயிருந்தோம்னா நம்மளோட உடைமைகள், நம்மளோட உரிமைகள் எல்லாத்தையும் அவன் பறிச்சுட்டு போயிடுவான். நம்ம அனாதையா தான் நிக்கணும். இங்க போராளிகள் தான் உருவாக்கப்படணும், போலிகள் அல்ல அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.